நடுவில் இருக்கிறார். ஏன்னா அவர் துதிகள் மத்தியில வாசமா இருக்கிறார். எங்கே தம்முடைய பிள்ளைகள் அவரை துதிக்கிறார்களோ, அது வானத்திலே ஆனாலும் பரலோகத்திலே ஆனாலும் பூமியில ஆனாலும் அவரை துதிக்கிற ஜனங்கள் மத்தியில அவர் வாசமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. காலவழியில கூட தேவனாய் கர்த்தர் நம் நடுவில் வாசமா இருக்கிறார். இந்த நாளில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம், the gospel according to St. John chapter 7. கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவானவர் தாமே தம்முடைய வாய்மொழியாய் சொன்னதான இந்த வசனத்தை நாம் கேட்டோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே யாத்திராகமம் லேவியர் ஆகமத்தில் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எவ்விதமாக என்னென்னலாம் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மோசேயின் மூலமாக கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்லி இருந்தார். அதாவது நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 7 விதமான பண்டிகைகளை நாம் பார்க்கிறோம். அதாவது கூடார பண்டிகை முதலாவது நாம் பார்க்கும்போது கூடார பண்டிகை லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்தது அதாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. உங்களுக்கு கூட நிறைய பண்டிகைகள் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இவ்வளவு வருஷமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதாவது முதற்கனியாகிய பலன் உள்ள பண்டிகை, பஸ்கா பண்டிகை, எல்லாரும் சபை கூடி வருகிறதான ஒரு பண்டிகை. அடுத்து எக்காலம் சத்தம் ஊதுகிறதான ஒரு பண்டிகை, எக்காலத்தினுடைய பண்டிகை, the feast of trumpets என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி விதமான பண்டிகைகள் அங்க என்ன பண்டிகை கொண்டாடினாங்கன்னு தெரியல. பட் என்ன சொல்றாருன்னா, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இந்த பண்டிகை வந்து 7 நாட்கள் கொண்டாடப்படும். இந்த பண்டிகை எத்தனை நாட்கள்? 7 நாட்கள் கொண்டாடப்படும். இந்த 7 நாட்கள் கொண்டாடின பிறகு 8ஆம் நாளிலே கடைசி நாள் 7 நாள் கொண்டாடி இந்த 8ஆம் நாளிலே வெளியே போகிறதால ஒரு சந்தர்ப்பம். அந்த கடைசி நாள், கடைசி நேரம், கடைசி சந்தர்ப்பத்திலே இயேசு எழுந்து நிற்கிறார். அவர் எழுந்து நின்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். ஆமென். இந்த 8ஆம் நாளிலே ஏன் கர்த்தர் விதமாய் சொல்றாருன்னா, வேத அகராதியில பார்க்கும்போது வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த 8ஆம் நாளிலே அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்வானாம், ஒரு பொன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, பொன் பாத்திரம் அதை எடுத்துக்கொண்டு சீலோவாம் குளத்துல போய் அங்கிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அங்க இருக்கிற எல்லா ஜனங்கள் மேல தெளிப்பானாம். ஹல்லேலூயா. இது எல்லா 8ஆம் நாளிலே எந்த பண்டிகை நடந்தாலும் 8ஆம் நாளிலே நடக்கிறதான ஒரு சம்பவம். ஆமென். பிரதான ஆசாரியன் ஒரு பொற்பாத்திரம், இந்த பொற்பாத்திரம் எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இவன் போய் சீலோவாம் குளத்திலே, சீலோவாம் என்று சொல்லப்படுவதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். சோ அந்த இடத்துல போயிட்டு அங்க தண்ணி கொண்டு வந்து ஜனங்கள் மேல் தெளிக்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், வரப்போகிறதான பரிசுத்த ஆவி குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. இயேசுவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அவர் என்ன செய்தார்? நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அதே போலதான் அப்போஸ்தலர்ல சீஷர்கள் எல்லாரும் ஒரு 120 பேர் கூட மேலாடையில காத்திருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தண்ணீரை கொண்டு வந்து எல்லார் மேலும் தெளிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு நம்ம சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் இவ்வளவு தூரம் ஆராதித்தீர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினீர்கள், அதாவது பலிகளை செலுத்தினீர்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டீர்கள். இனி இவ்விதமாய் இருக்கிறது சரியல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போதுதான் நீங்கள் பலனடைந்து, சொல்லுங்க வசனம், பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் நீங்கள் இன்னைக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சியா இருப்பீர்கள் என்று சொன்னார். சோ நாம் ஆராதித்தால் மட்டும் போதாது, தேவனுக்கு பலிகளை செலுத்தினால் மட்டும் போதாது, தேவனை துதித்தால் மட்டும் போதாது, நாம் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த பலன் எங்கிருந்து வரும்? உன்னதத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிறதான கர்த்தருடைய பலன். ஸ்தோத்திரம். சோ இந்த இடத்துல ஆசாரியன் அதே ஒரு
தண்ணீர் சீலோவாவிலிருந்து எடுக்கப்பட்டாலும் அந்த தண்ணீருக்கு ஒரு வல்லமை இருந்தது, அந்த தண்ணீருக்கு ஒரு மகிமை இருந்தது. ஏன்னா அது பொற்பாத்திரத்தில் எடுக்கப்பட்டதான ஒரு தண்ணீர். ஆமென், ஹalleluya. அனுப்பப்பட்டதான ஒரு இடத்திலிருந்து எடுக்கப்பட்டதான அந்த தண்ணீருக்கு ஒரு தனி மகிமை உண்டு. ஜனங்கள் தெரிந்த உடனே ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் இன்னும் மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிப்பார்கள். அதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் நம்ம நடுவில் வரும் பொழுது நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும், நாம் கெம்பீர சத்தமிட வேண்டும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னமாக இந்த கடைசி நாளிலே இது ஒரு பிரதானமான நாள். அதுக்குதான் அந்த நாள் பிரதான நாள், ஒரு விசேஷ நாள். ஏன்னா ஆவியானவர் ஊற்றப்பட்டதான ஒரு நாள், ஆவியானவர் எல்லார் மேலும் தெளிக்கப்பட்டதான ஒரு நாள். அதுக்குதான் ஆண்டவர் அதை பிரதானமான நாள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரதானமான நாளா இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிற ஒரு நாள். அதுதான் பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு மகிமையால் நிரப்பப்படுகிறதான ஒரு நாளாய் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். அந்த பிரதான நாளிலே இயேசு நின்று இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாரு, நமக்கு தெரியல. அவர் நிற்கிறார், அவருக்கு முக்கியத்துவம் தெரிகிறது. என் ஜனங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்கிறார். அவர் உள்ளத்தின் ஆழங்களை அறிகிறதான கர்த்தர். இந்த ஜனங்களுக்கு என்ன தேவை ஆண்டவர் நன்றாய் அறிந்தவராக அவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். ஒருவன் தாகமாயிருந்தால், ஒருவன் தாகமாயிருந்தால், இங்க சபையில இருக்கிறவங்க தாகமா இருக்கிறீங்களா? அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் தாகமா இருக்கிறீங்களா? யூதர்கள் தாகமா இருக்கிறீங்களான்னு கேட்கல. ஒருவன் தாகமா இருந்தால், அது யாரா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பாஷை உள்ளவர்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான மனுஷனா இருந்தாலும் மனுஷியா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. கர்த்தர் அதையெல்லாம் பொருட்படுத்துறதே இல்ல. அவருக்கு வேண்டியது அந்த ஆத்துமா. இந்த ஆத்துமா தாகத்தோடு இருக்கிறதா? இந்த ஆத்துமா என் மேல் வாஞ்சியா இருக்கிறதா? இந்த ஆத்துமா எனக்காக காத்திருக்கிறதா? இந்த ஆத்துமா என் பலனுக்காக காத்திருக்கிறதா என்று சொல்லி ஆத்துமாவை பார்க்கிறதான கர்த்தர். அதனால ஒரு சுவிசேஷங்களை வாசிக்கிறோம். லூக்கா 19:10, அதாவது என்ன வாசிக்கிறோம்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கர்த்தர் ஆத்துமாவை பார்க்கிறார். உன் ஆத்துமா அவ்வளவு வெளியேற பெற்றது, உன் ஆத்துமா அவ்வளவு சிரேஷ்டமானது. இந்த ஆத்துமா நஷ்டப்பட்டு போக கூடாதுன்னா நீ ஆத்துமாவிலே பலன் கொள்ள வேண்டும், ஆத்துமாவிலே தாகம் உள்ளவனா இருக்க வேண்டும். இந்த ஆத்துமாவிலே உனக்கு ஒரு தேவன் மேல் உள்ளதான ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஆண்டு சொல்றார், ஒருவன் தாகமா இருந்தால், அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தாகமா இருந்தால், முதலாவது எந்த மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மனுஷனுக்கு தாகம் இருக்க வேண்டும். வாசிங்க ஏசாயா 55 அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 55 அதிகாரம் 1ஆம் வசனம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். தாகமா இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் அண்டைக்கு வர வேண்டும். ஜீவ ஊற்றாகி இயேசுவின் இடத்துல வர வேண்டும். ஹalleluya. ஜீவ தண்ணீர் ஊற்றாகி இயேசுவின் இடத்துல வர வேண்டும். தாகமா இருக்கிறவர் என்னிடத்தில் வர கடவுள். இதுக்கு பணமும் தேவையில்ல. நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். ஆமென். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் இந்த தாகத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டுமானால் முதலாவது இயேசுவிட்ட வர வேண்டும். இரண்டாவது அதுக்கு பணம் தேவையில்ல, அதுக்கு விலை இல்ல. விலை இல்லாத ஒரு பொருள், விலையேற பெற்ற ஒரு பொருள். முதலாவது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்கு விலை இல்ல, ஆனா அது விலையேற பெற்றது. ஒரு வெள்ளியை வைடூரியத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றதுதான் இந்த ரட்சிப்பு. ஹalleluya. அதே கர்த்தர் அதையே நமக்கு விலைக்கிரயமாக ஆண்டவர் விலைக்கிரயம் கொடுத்துட்டார். நமக்கு விலை இல்லாம, விலை அதை கிரைய இல்லாம கர்த்தர் இலவசமாய் கொடுத்துட்டார். அந்த ரட்சிப்புக்கு ஈடாக கர்த்தரே தம்முடைய ஜீவனை கொடுத்து விட்டார். அதுக்கு என்ன விலைன்னா ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவுடைய, ஒரே பேரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் தான் அதுக்கு விலையாக மாறினது.
அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் விலையும் இல்லாம குறையும் இல்லாம அந்த இலவசமாய் கொடுக்கிற தாகத்தை, தண்ணீரை நாம் உட்கொள்ள வேண்டும். ஆனபடி நான் கர்த்தர் சொல்றார், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். வாசிங்க சங்கீதம் 63 அதிகாரம் 1 சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. நான் எங்க இருக்கிறேன்னா வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா வாஞ்சியா இருக்கிறது. பிரச்சனை நிறைந்ததான இந்த உலகத்துல, போராட்டம் நிறைந்ததான இந்த உலகத்துல, எங்க பார்த்தாலும் நிம்மதி இல்லாத இந்த உலகத்துல, என்னால ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகளை கொண்டு வருகிற இந்த பிசாசுகள் கிரியைகள் நிறைந்ததான இந்த உலகத்துல என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறதா அப்பா. இதுல இதெல்லாம் நான் மீட்டு கொண்டேன்னா உண்மையில் வாஞ்சியா இருந்தா மட்டும்தான் போதாண்டவன். என் மாம்சமானதுமே வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சமோ உண்மையை வாஞ்சிக்கிறது. என்ன ஒரு அருமையான ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? நம்முடைய ஆத்துமா மட்டுமல்ல, நம்முடைய மாமிசம் கூட, அப்படின்னா இந்த உலக பிரகாரமான சரீரம் கூட தேவன் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இது எப்போ வரும்னா, அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். The earliest time, காலமே உம்மை தேடும் பொழுது ஆண்டவரே என் ஆத்துமா மேல் வாஞ்சியா இருக்கிறதாப்பா, என் மேல் என் ஆத்துமா மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமும் வாஞ்சியா இருக்கிறது. என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட போகும்போது கர்த்தர் நிச்சயம் நம்ம நிரப்புகிறவரா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா 44 அதிகாரம் 3 ஏசாயா 44. தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். என் சந்நிதியின் மேல் என் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். என்ன சொல்றாரு? தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு? ஏசாயால என்ன வாசிக்கிறோம்? தாகமுள்ளவன் மேல் தண்ணீர், தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுகிறதான கர்த்தர். தாகமுள்ளவன் யார் ஒருவன் தாகமா இருக்கிறாரோ, யார் ஒருவர் கர்த்தர் மேல் வாஞ்சியா இருக்கிறாரோ, யார் ஒருவன் நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்கிறதான ஒரு ஆவிக்குரிய வைராக்கியத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் கைவிடுகிறது, அவர்களை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். ஆமென், ஹalleluya. கடந்த வாரத்துல, அதாவது நான் கடந்த மாசத்துல நினைக்கிற ஒரு காரியத்துக்காக நான் கண்டினியூ 3 நாட்கள் உபவாசமா இருந்தேன். உபவாசிக்கும் பொழுது இது எப்படி நடக்குது தெரியாது, ஆனா அந்த காரியத்தை கர்த்தர் அற்புதமா முடித்து கொடுத்தார், ரொம்ப அதிசயமாய் முடித்து கொடுத்தார். எங்கேயும் போய் பணம் கேட்காம, எங்கேயும் பண்ணாம எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். அது யார்கிட்ட வருதுன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா அவர்கள் கொடுக்க வேண்டியவர்கள் கொடுத்தார்கள். அது கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சமூகத்துல வாஞ்சியா இருக்கும்போது நான் ஒருவன் தேவைக்குரியதான காரியத்தை சொல்லிக் கொண்டேன். இது ஆவிக்குரிய காரியத்துல அதுதான். நாம் ஒரு காரியத்துக்காக வைராக்கியமாய், ஒரு காரியத்துக்காக உபவாசத்தோட வாஞ்சியோட ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் அதை செய்யாமல் விடவே மாட்டார். கர்த்தர் நிச்சயம் செய்வார். உங்களில் அநேகருடைய அனுபவம் இதாக காணப்படுகிறது. நீங்க நிறைய பேர் ஜெபித்து தேவ நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை வாஞ்சியோடு இருக்கும் பொழுது, தாகத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஹalleluya. ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்துல கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் திருப்தியாக்கி, வறட்சி, தண்ணீரே இல்லாத ஒரு சூழ்நிலை, வறட்சியான நேரம், அந்த நேரத்துல கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு? வாசிங்க. ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பாத்தீங்களா? வாஞ்சி இருக்கும்போது, தாகம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நம்மை மாற்றுகிறதான கர்த்தர். ஆண்டு சொல்றாரு, இப்பேற்பட்ட சூழ்நிலையில யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என்னண்டே வாருங்கள்,
என்னென்ன வாருங்கள். கர்த்தர் நின்று என்ன சொன்னார்? மகா சத்தமிட்டு பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். தாகம் இருக்கு, வாஞ்சை இருக்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய உற்சாகம் இருக்குன்னு சொன்னா அவர் எங்க வரணுமா? என்னிடத்தில் வரக்கடவன். என்னிடத்தில் வரக்கடவன் என்கிறதான அதனுடைய முழுமையான ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால், நான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஹalleluya. A complete surrender to Christ. என்னை முழுதுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார். யார் ஒருவன் இயேசுவினிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் என்னை அர்ப்பணித்து விட்டேன் ஆண்டவரே என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஹalleluya. அர்ப்பணித்து எதுக்காக அர்ப்பணிக்கிறோம்? உம் சித்தத்தை நிறைவேற்றும்படியா. ஆண்டவரே, நீர் என் மேல் என் சித்தத்தை என்ன வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றும்படியா என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதுதான் அவருடைய அர்த்தம். தாகமா இருந்தால் மட்டும் போதாது, அவர்கள் இயேசுவண்டை வர வேண்டும். இயேசுவண்டை வந்தாலே வர வேண்டும் என்று சொன்னாங்க. அர்த்தம் என்னென்றால், என்னை முழுதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, உன் சித்தத்தை நிறைவேற்றும்படியால் என்னை நானே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்கிறதான ஒரு அர்த்தம் தான் அதை காட்டுகிறது. ஹalleluya. இது முதலாவதாக ரட்சிப்பை உடையவர்களா இருக்க வேண்டும். அதாவது பாருங்க, ஒருவர் அது எப்படி சொல்றதுன்னு சொன்னா, ஒரு நான் தாகமா இருக்கேன் பாருங்க, நான் தாகமா இருக்கேன், எனக்கு தண்ணீர் குடிக்கணும். உடனே நான் என்ன செய்கிறேன்? ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்து ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து என்ன செய்யறேன்? குடிக்கிறேன் இல்லீங்களா? அப்பதான் என்னோட தாகம் தீரும். அததான் இங்க சொல்றாங்க. நீ தாகமா இருந்தால் இயேசுவண்டை வா. இயேசுவண்டை வந்தால் மட்டும் போதாது, அவருக்கு உன்னை அர்ப்பணித்து அந்த தண்ணீர் எடுத்து நாம் எப்படி கொடுத்து விடுகிறோமோ அதே போலதான் என்னை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். என்னை நான் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன், முழுதுமான சரண்டர் ஆகி விடுகிறேன் என்று தான் அதனுடைய அர்த்தம். வரக்கடவன். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அர்ப்பணித்தால் மட்டும் போதாது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுமா? பானம் பண்ண கடவன். இதான் மெயின் வசனம், இதை விட்டுறாதீங்க. ஹalleluya. வந்து பானம் பண்ண கடவன். வந்தது மட்டும் போதாது, அர்ப்பணிக்கிறது மட்டும் போதாது, அவன் பானம் பண்ண வேண்டும். ஹalleluya. அவன் என்ன செய்ய வேண்டும்? குடிக்க வேண்டும். அவனுக்கு எவ்வளவு தாகம் இருக்கோ அந்த அளவுக்கு குடிக்க வேண்டும், பருக வேண்டும், வேத வசனத்தை உட்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியை உட்கொள்ள வேண்டும், ஆவியின் பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம்னா, வாஞ்சி இருக்கு, கரெக்ட், ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், அர்ப்பணித்தோம், ஆனா நாம் பருகி கொள்ளுகிறது இல்ல, நான் உட்கொள்ளுகிறது இல்ல, கேட்டா டைம் இல்ல, நான் ரொம்ப பிஸி, நான் இப்படி நான் அப்படி என்று சொல்லுகிறோம். ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நீ வந்தது மட்டும் போதாது, உன்னை அர்ப்பணித்தது மட்டும் போதாது, தேவ சமூகத்திலே காத்திருந்து உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ பருகிக் கொள்ள வேண்டும். உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்றார், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் சொல்றாரு. உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது, தடை எதுவுமே கிடையாது. நீ வந்தது உண்மையானால், உனக்கு தாகம் இருக்கிறது உண்மையானால், உனக்கான வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். ஒவ்வொரு கூட்டத்துல வரும்போதும் ஒரு புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக வாஞ்சி உள்ளவர்களாய் நாம் தேவ சமூகத்துல வர வேண்டும். செவிக்கு உட்கார்ந்தா கூட சரி, இன்னைக்கு நான் ஒரு புதிய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னைக்கு நான் என்னோட ஆவியில ஒரு புதுப்பிப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் பிரசனத்துல நான் கொஞ்ச நேரம் உட்காரணும், இன்னும் கொஞ்ச நேரம் கூட நான் அந்நிய பாஷையில பேசணும், தேவனோடு நான் ரகசியங்களை பேசணும், தேவனோடு கூட வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனிடத்தில் இந்த தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சையோடு நாம் உட்கார்ந்து வந்து கட்ட செய்வார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும், இது சும்மா ஆண்டவர் ஏதோ நின்னு சொல்லிடல, அதே வசனம் தான் இன்னைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறாய். என்ன பண்டிகை? இன்னைக்கு ஆண்டு நமக்கெல்லாம் பண்டிகை எல்லாம் சொல்லல, தேவ சமூகத்துல வர்றதுதான் நமக்கு ஒரு பண்டிகை. தேவ சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிப்பதுதான் பண்டிகை. அவங்க பண்டிகை என்ன செய்தாங்க? பண்டிகை என்ன செய்தாங்க? அவர்கள் பலி செலுத்தினார்கள். ஹalleluya. அதாவது பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை கொண்டாடினார்கள், முதற் பலன்களை கொடுத்து கொண்டாடினார்கள், புளிப்பில்லா அப்பத்தை கொண்டு வந்து பூசிக்கு கொண்டாடினார்கள். என்ன கொண்டாட்டம்! அதை கொடுத்து ஆசாரங்களை கொடுத்து விட்டு இவர்கள் ஆடி பாடி மகிழ்ந்து கர்த்தரை துதி
புசித்தார்கள். ஹalleluya. அதுதான் கொண்டாட்டம். அதுதான் நம்மளும் செய்துட்டு இருக்கோம். இந்த கொண்டாடுகிற ஒவ்வொரு நேரத்திலும் தேவ சமூகத்துல வரும்போதெல்லாம் நாம் பானம் பண்ண வேண்டும், நாம் பருகிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கும் தடை செய்வதில்லை. நாம் எந்த அளவுக்கு வாஞ்சையோடு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். அதை சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே விட்டு விடாதபடிக்கு 38 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இப்ப ஆண்டவர் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடாதபடிக்கு இந்த இடத்துல இயேசுவானவர் வேத வாக்கியத்தை அவர் நினைவு கூட்டுகிறார். ஹalleluya. வேத வசனம் எந்த அளவுக்கு முக்கியம். ஹalleluya. தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியம். அதாவது மத்தேயு 4:4 வாசிக்கிற மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். அந்த வார்த்தை யாரு? யோவான் 1:1 வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சோ நமக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை எல்லாம் தேவனாகவே காணப்படுகிறது. இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. ஏன்னா இன்னொரு யோவான் 1:14 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாமிசமாகி, அப்ப இந்த வார்த்தை தான் மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினா. எப்படி வாசம் பண்ணினார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ செல்லமே, இந்த வார்த்தை விசேஷமான ஒரு வார்த்தை. கர்த்தர் உன்னோடு சொன்னது உண்மையானால், கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தது உண்மையானால், கர்த்தர் உனக்கு ஒரு தீர்க்கதரிசனமா யார் மூலமாக பேசினது உண்மையானால், அந்த வார்த்தை 100% உண்மை. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தை கட்டுகளை உடைக்காத வல்லமை உள்ளதா இருக்கு, வியாதிகளை குணமாக்காத வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தையே தேவனாய் இருக்கிறார். வார்த்தையை அனுப்பி அவர்களே குணமாக்குவே நிச்சயப்பட்டு சொன்னார். அந்த வார்த்தை உனக்குள்ள வந்தால் போதும், உன் சரீரம் பலன் அடையும். செத்தவர்கள் பிழைப்பார்கள். லாசருவை எழுந்து வான்னு சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ளதா இருந்ததுன்னு பாருங்க. ஏன்னா அது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. 4 நாள் மரித்து 4 நாள் ஆன லாசருவானாலும் அவன் உயிரோடு எழும்பி வந்தான். நாயினூரின் விதவையின் மகனை கர்த்தர் தொட்டார். அதுல வல்லமை பாய்ந்து சென்றது. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, believe it. Hallelujah. விசுவாசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியம். விசுவாசி அப்பொழுது தேவனுடைய மகிமை காண்பார். விசுவாசிக்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுவான். ஆமென். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாத்தீங்களா? அப்ப நம்ம விசுவாசம் எங்க போச்சு? இதுக்கு வந்து பெரிய மலை போன்ற விசுவாசம் தேவையில்லை. கடுகு அளவு விசுவாசம், கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும். உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும், உனக்குள்ள வல்லமை நடக்கும், உனக்குள்ள மகிமை நடக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, ஹalleluya. வாசிங்க 1 தீமோத்தேயு 3:16 1 தீமோத்தேயு 3:16 நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:16 அன்றி தேவ பக்தி ரகசியம் ಆದರೆ ಒಂದು ವೇಳೆ ನಾನು ತಡ ಮಾಡಿದವರು ದೇವರನ್ನು ಅಂದರೆ ದೇವರ மன்னிங்க 2 தீமோத்தேயு 3:16 சாரி 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கையில வச்சிருக்கிற இந்த வேத வாக்கியம் ஆமென். ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் கொடுத்திருக்கிற இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி அருளப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும். பாத்தீங்களா? அவன் தேறினவனாக மாற வேண்டும். இரண்டாவது, எந்த நற்கிரியைகளை செய்வதற்கு தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்போ நம்ம நல்ல காரியம் செய்யணும்னா, நம்ம தகுதி ஆகணும்னா இந்த வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை நாம் கட்டியால் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த வேத வசனம் நம்ம உள்ளத்துல இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தின் மூலமா செயல்பட வேண்டும். ஹalleluya. நாம் தேறினவர்களாக மட்டுமல்ல, நல்ல நற்கிரியைகளை செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறும்படியாக இந்த
வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. ஹalleluya. இந்த வசனத்தை மறக்க வேண்டாம். இந்த வசனம், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும், ஹalleluya, ஒவ்வொரு வார்த்தையும், அது கமானா இருக்கட்டும், அது ஃபுல் ஸ்டாப்னா இருக்கட்டும், தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இதுக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல அந்த வேத வசனத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். நான் தான்ப்பா, நான் சொல்றதுதான் காரியம் அப்படின்னு இயேசுவானவர் சொல்லாதபடிக்கு அந்த பிதாவாகிய தேவனையும், அதாவது இந்த வசனம் எப்படி அருளப்பட்டது என்பதையும், இந்த வசனத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல உணர்த்துகிறார். ஹalleluya. அந்த நாட்களில் சுருளை வைத்துக் கொண்டு வாசித்தார்கள். நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். இந்த இயேசுவானவர் 12 வயசுல தேவாலயத்துக்கு போயிட்டு என்ன வாசித்தார்? ஏசாயா சுருளை எடுத்து ஏசாயா 53 அதிகாரத்தை அந்த இடத்துல வாசித்தார். முழு பைபிள் கிடையாது, எங்கேயோ ஒரு சுருள் இருக்கும். அந்த சுருளை எடுத்து வாசித்து அதுல என்ன இருக்கிறோ அதை கொண்டு பலப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய கையில முழு வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய சொந்த பாஷையில. ஆமென். நம்முடைய சொந்த பாஷையில கற்றுக் கொடுத்திருக்கிறார். The language which is useful or which is known to you, where which is you can understand very well. நீ எந்த லாங்குவேஜ்ல நீ நல்லா புரிந்து கொள்ள முடியுமோ, எந்த லாங்குவேஜ்ல நீ வாசிக்க முடியுமோ, அந்த லாங்குவேஜ்ல முன்னாடி கையில கர்த்தர் வேதாகத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் வாசித்து நாம் பலன் அடைய வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவின் வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. இந்த இடத்துல வேத வாசனத்தை உறுதிப்படுத்துகிறார், அதாவது பிதாவாகிய தேவனை உறுதிப்படுத்துகிறார். அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்தும்படியாய் இந்த இடத்துல வேத வாக்கியங்கள் எல்லாம் இல்ல, யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் வாசிங்க. அந்த வசனத்தை, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். வெறும் சும்மா இது ஏதோ சொல்லிட்டாங்கன்னு இல்லைங்க, இது ரியலா நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. நாம் வந்தோம், தாகமாயிருந்தோம், பானம், அதாவது தேவ சமூகத்துல வந்தோம், அர்ப்பணித்தோம், பானம் பண்ணினோம். இப்ப அப்படியே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறது இல்ல. ஆண்டவர் விரும்புறது என்னன்னு சொன்னா, நீ அதாவது என்னது, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடணும். நீ அப்படியே ஸ்டாக்னட்டா உட்காரணும்னு ஆண்டவர் விரும்பல. உன்னை குறித்துதான சித்தம் என்ன, என்னை குறித்துதான சித்தம், தேவ சித்தம் என்னன்னா, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாய்க்கால்களாய் விளங்க வேண்டும். மற்றவர்களுக்கு அதாவது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுபடியாக ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், நிக்கிறவர்கள் அல்ல. பவுல் சொல்லுகிற மாதிரி, நான் என்ன செய்தேன்? நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் ஜீவிக்கிறம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக ஒரு ஓட்ட களத்தை வைத்திருக்கிறார். அவன் தன் பாதையில என்ன செய்யணுமா? ஓடணும். நிக்க கூடாது. விசுவாசிகள் நிக்க கூடாது. ஜெபத்துல நின்னுட கூடாது. விசுவாசத்துல நின்னுட கூடாது. ஆராதிக்கிறதுல நிக்க கூடாது. ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். போன வாரம் ஆர்த்தி சகோதரி சொன்னாங்க, எந்த சந்தர்ப்பத்துல நாம என்ன செய்யணுமா? இந்த கர்த்தருடைய சித்தம் மேல ஓடிக்கொண்டே இருக்கணும்னு சொன்னாங்க இல்லைங்களா? பாருங்க, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனை வந்த உடனே ஒரு இடத்துல அப்படியே நின்னுறது இல்ல, நாம் ஓட வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவ சமூகத்துல எப்படி நம்ம கர்த்தர் நடத்துகிறாரோ நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளை ஓட வேண்டும். எப்படி இருக்கணும்னா, ஓடுகிற நீர் ஊற்றா இருக்க வேண்டும். அந்த உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். எரேமியாவில நினைக்கிற வாசிக்கும் போதே இந்த தண்ணீர் ஓடுகிற இடமெல்லாம் என்ன நடக்குமா? இலை பச்சையாயும். பார்த்துக்கலாமா அந்த வசனத்தை? எரேமியா 17ஆம் அதிகாரம் யாரெல்லாம், அதாவது ஏசாயா 17ஆம் அதிகாரம் கர்த்தர் மேல் 7ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? அவன் தண்ணீர் அடியிலே நாட்டப்பட்டது, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது, உஷ்ண வருகிறதை காணாமல் பச்சையாயிருப்பதும் மழை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தின் போல் இருப்பார். என்ன சொல்றாரு?
நீ ஆண்டவர்கிட்ட வந்தது உண்மைதான், தாங்க இருந்தது உண்மைதான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணித்தது உண்மையானால் நீ எப்படி இருக்கணும்னு சொன்னா, நீ தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதான ஒரு வாய்க்காலாக. வாய்க்கால் நமக்கெல்லாம் தெரியலீங்களா? வாய்க்கால தண்ணி ஓடிட்டே இருக்கும். வாய்க்கால் பக்கத்துல இருக்கிற மரங்கள்லாம் நல்ல செழிப்பா இருக்கும். ஏன்? எப்போ தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருக்கும். ஆமென். சோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த மரம் செடியெல்லாம் கொஞ்சம் வரது கஷ்டமா இருக்குது அதெல்லாம் கொண்டு வாய்க்கால் ஓரமாய் நட்டுருவாங்க. அதுக்கு கவனம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது தானாய் வளர்ந்து கொண்டே இருக்கு. ஏன்னா டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி தண்ணீர் பாய்ச்சப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யறாரு? ஓரமாய் தன் வேர்களை விடு, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. இதுல பெரிய அர்த்தங்கள் உண்டு. நான் இந்த ரொம்ப ஆழமா இதுக்குள்ள நான் போல. உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம், பிரச்சனை, சோதனை, சூடு, கஷ்டம், கண்ணீர், துக்கம், வேதனை இதெல்லாம் வர்றதை காணவே காணாதான். எப்படி காண முடியும்? அதான் கால்வாய் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. அது எப்பவுமே ஈரமா இருக்கிறது. தண்ணீர் அதாவது பாய்ச்சப்பட்டு கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வாசமா இருந்தால், எப்பவுமே நீ ஆவியானவருக்குள்ள இருப்பாய்ன்னு சொன்னால், பிரச்சனை வந்தாலும் அது உன்னை ஒன்றுமே தொடாது. ஹல்லேலூயா. வருகிற பிரச்சனைகள் மலை போல, வருகிற பிரச்சனைகள் பனி போல போய்விடும், தீர்ந்துவிடும். உருகி அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். இருந்த இடம் கூட தெரியாமல் போய்விடும். கர்த்தருடைய உங்க வாழ்க்கையில நீ எப்பொழுதுமே ஆவியானவரோடு கூட நாட்டப்பட்டதான கால்வாய் ஓரமாக நாட்டப்பட்டதான மரத்தை போல இருக்கணும்னு ஆண்டு வருகிறார், விரும்புகிறார். அதாவது உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வருகிறதை பார்க்கலன்னா கண்டிப்பா இலை பச்சையாத்தான் இருக்கும். இலை பச்சையாவே இருக்கும். வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்கள், ஜெபம், ஆவிக்குரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், குடும்பம், உன்னுடையதான பணம், உன்னுடைய பொருள் எல்லாம் எப்படி இருக்கும்? பச்சையான இலையை போல இருக்கும். அது காய்ந்து போகவே போகாது. அது உதிர்ந்து போகவே போகாது. அது பச்சையாவே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி என்ன சொல்றாரு? மழை தாட்சியான வருஷத்திலும் மழையே இல்ல, அது வார்த்தை இல்லாம தப்பாமல் கனி கொடுக்கிறதா இருக்கும். அது எந்த சூழ்நிலையிலும், அதாவது வர வேண்டிய ஆசீர்வாதம் மழை கூட அதுக்கு வரலன்னா பரவாயில்ல, அது தப்பாமல் கனி கொடுத்து கொண்டே இருக்கும். கோவிட் நாட்களிலே கர்த்தர் தப்பாமல் நம்மை ஆசீர்வதித்து வந்தார். ஏன்? நம் கால்வாய் ஓரமாய் நடப்பட்டதான ஒரு மரத்தை போல இருந்தோம். இல்லனால கர்த்தர் நம்மை போஷித்து வந்தார். கர்த்தர் நம்மை பராமரித்து வந்தார். நம்மை கர்த்தர் கைவிடவே இல்லை. நம்முடைய சபையில நான் பார்த்ததான காரியம் அதுதான். ஒருவராக எனக்கு இது இல்லைன்னு சொல்ற நன்மை கர்த்தர் வைக்கல. ஆமென். வெளியே போக முடியலதான், வாங்க முடியலதான், எப்படியோ கர்த்தர் எலியாவை போஷித்து வந்தமாய் நம்ம எல்லாரையும் கர்த்தர் போஷித்தார். எங்களை கர்த்தர் அப்படிதான் போஷித்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அப்படிதான் போஷித்தார். அதாவது என்ன சொல்றாரு? மழை தாட்சியான நேரங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணினார், இனியும் பண்ணுவார். ஹல்லேலூயா. வாசிங்க. யோவான் 4:14 வாசிக்கிறோம். யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. வாசிங்க. ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது நித்திய, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஒழுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சமாரியர் 3 இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆமென். ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் நீரூற்றாய் இருக்கும். அந்த நீரூற்றாய் இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அதாவது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுகிறவன் அவன் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருப்பான். நம் தேவனுடைய சமூகத்துல வந்தது அவரிடத்துல பானம் பண்ணுகிறது உண்மையானால் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நான் சொல்லுகிறபடி நான் சொல்ல என்ன அவனுக்கு தெரியும். அப்ப இயேசுவானவர் இருந்தார், இப்ப இயேசுவானவர் மனுஷனாக இல்ல. நம்முடைய கருத்துல தான் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாத்தீங்களா? இயேசுவானவர் நான் சொல்றேன்னு சொன்னா இப்ப எங்க இருக்கார் ஆண்டவரை சொல்லுவோமோ என்னவோ தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றார் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான மகனே மகளே, நான் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, வேதமும் கையில இருக்கு பாரு. நீ எடுத்து வாசிக்கும் போதே உனக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடும். ஆமென். ஹல்லேலூயா. நீ வாசிக்கும் போது, நீ அதை விசுவாசிக்கும் போது, நீ அதில செயல்படும் போது உனக்குள்ள இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடும் என்று சொல்லுகிறார். அதை யோவான் 3:16 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். நம்ம கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தபடினால் அவருடைய வந்து பருகினது மட்டுமல்ல, அவரை நம்பி அவரை பற்றி கொண்டது உண்மையானால் நாம் என்ன செய்வோம்? அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. அது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஏன் நம்ம அறியாம போயிடுறோம்? ஏன் நம்ம அதை மறந்து விடுகிறோம்? ஏன் அதை ரியலைஸ் பண்ணாம போயிடுறோம்னு பவுல் அப்போஸ்தலர் ரொம்ப துக்கத்தோடு சொல்லுகிறார். ஏன்? அதாவது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 3:16 வாசிக்கிறோம். அந்த ஆவி வாசிங்க. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கிறார். இந்த வாசமா இருக்கிறதான இந்த ஆவி 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படவும். ஆமென். இப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறபடினால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆமென். நாம் பலப்பட வேண்டும், வல்லமையாய் பலப்பட வேண்டும். சும்மா பலன் இல்ல, வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஏன்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அந்த ஆவினாலே, அவருடைய ஆவினாலே பாருங்க, ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கிறார் இல்லைங்களா? அந்த ஆவினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளான மனுஷனில், உள்ளான மனுஷனில், இந்த சரீரத்துக்கு அல்ல பலன், நமக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறார், ஆவிக்குரிய மனுஷன். அந்த மனுஷனை நாம் என்ன செய்ய வேண்டும்? வல்லமையாய் பலப்பட வேண்டும். நீதிமொழிகள் 3:16 வாசிக்கிறோம். நாம் பலப்படுவோமானால் என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறீங்களா? முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் இல்லை. ஆமென். அதாவது இந்த 12ஆம் வசனத்துல இருந்து கொஞ்சம் நம்ம கீழே வாசிக்கும் போது, தகப்பன் தன்னை நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கொடுக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்போ இயேசுவானவரை குறித்து சொல்றார், ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனே பாக்கியவான்கள். இப்ப ஞானம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? வேதத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? அப்ப இந்த வேதத்தை வாசிக்கும் போது, இந்த வேதத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது என்ன நடக்குமா? 16ஆம் வசனத்துல, அதன் வலது கையில் தீர்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கும். யாரெல்லாம் கர்த்தரை பற்றி கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை வந்து பானம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் அவர் மேல் நம்பிக்கை இருந்து எனக்குள்ள இருக்கிற ஆவியிலே நாம் பலன் அடைக்கிறோமோ, என்ன நடக்கும்னா, என்ன சொல்றாரு? தீர்காயுசு நமக்கு கேரண்டி. செல்வம், கனம், இது எல்லாவற்றை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இது எல்லாவற்றை நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக யோவான் 10:10 வாசிக்கிறோம். நானும் அவைகளுக்கு ஜீவனை, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பிரதான நாளில் நின்று பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வர கடவன், வந்து என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். வேதமாக சொல்லுகிறபடி என்னது? என்ன சொல்லுகிறபடி என்னது? என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். அந்த பரிபூர்ணமான ஒரு ஜீவனை கொடுக்க முடியாதா? நான் இந்த உலகத்துல வந்தேன் என்று சொல்லுகிறார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவோம் வந்தேன் என்று சொல்லுகிறார். கடைசியா ஒரு வசனம், ஏசாயா 32:15 வாசிங்க. ஏசாயா 32:15.
உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். என்னவா? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? பிரச்சனையோ, துக்கமோ, போராட்டமோ, கஞ்சலமோ, வேதனை எல்லாம் இருக்கும். எப்ப உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறதோ வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் நம்ம மேல் ஊற்றப்படும் போது நம்ம எல்லாரும் செழிப்பான வயல்வெளியாக மாறிவிடுவோம். வயல்வெளி என்ன அதாவது செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. ஒரு வயல்வெளியோடு கர்த்தர் விட்டுறதில்ல, அதை காடாக மாற்றுகிறார். காடெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். காடாக மாற்றுகிறார். உன்னை கர்த்தர் காடாக மாற்ற விரும்புகிறார். நீ வெறும் வயல்வெளியாக 35-40 வச்சுட்டு இல்ல 1 ஏக்கர் வச்சுட்டு நீ விவசாயம் பண்ண ஆண்டு விரும்புறது இல்ல. நீ கொஞ்சத்துல ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆண்டு விரும்பல. உன்னை காடாக மாற்ற விரும்புகிறார். உன்னை பெரிய ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். உன்னை கட்ட உயரத்துல கொண்டு போய் நிறுத்தும்படியாய் கட்ட விரும்புகிறார். நீ போய் கொஞ்சம் ஆசீர்வாதத்துல திருப்தி ஆகாத, உன்னை கட்ட உயர்த்துகிறார். அதான் பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அந்த தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்துல வருவோம். நிச்சயமா இந்த காலவெளியில ஒவ்வொருவரை கர்த்தர் நம்மை காடாக கனமும் செல்வமும் ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை பலப்படுத்த ஆவியான விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்துல வரலாமா? ஹல்லேலூயா. நீ ஒரு தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறாய். ஹல்லேலூயா. உனக்குள்ள இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடணும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ வல்லமையாய் பலப்படணும் என்று விரும்புகிறார். உனக்கு தீர்க்காயுசும் செல்வமும் கனமும் கொடுக்கும்படியாய் ஆவியானவர் உன்மேல் வாஞ்சியா இருக்கிறார். உன்மேல் தாகமா இருக்கிறார். ஒருவர் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொல்லுகிறார். நீ எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீ இயேசுவிடத்தில் வந்தா மட்டும் போதும். நீ ஆண்டவரிடம் வந்தா மட்டும் போதும். உன்னை நீ அர்ப்பணிப்பாய் என்று சொன்னார். உன்னை கர்த்தர் பலப்படுத்தி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை உயர்த்தி, உன்னை பெரிய ஒரு ராஜாக்கள் மத்தியில உன்னை உயர்த்தி, உன்னை நன்மையினால கிருபையினால முடிசூட்டி, உன்னை வல்லமையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. எனக்கு ஒண்ணு முடியல, நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை வைத்து சமாளிக்க முடியலன்னு சொல்லி துக்கத்தோட அவ்வளவுதான் என் வாழ்க்கையில உட்காந்துக்கிறீங்களா? அவ்வளவுதான் என் ஜீவன், அவ்வளவுதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை, அவ்வளவுதான் என் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா? இல்ல, கர்த்தர் சொல்றார், ஒருவன் தாகமா இருந்தால், தேவையோடு இருந்தால், பிரச்சனையோடு இருந்தால் என்னிடத்தில் வரட்டும். அங்க வருத்தப்பட்டு வாழ சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லி அவர் இரு கரத்தை விரித்தவராக உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை அரவணைக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனைகளை மாற்றி அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். உன் சரீரத்துல பலவீனம், வியாதி இருக்கிறதை கர்த்தர் அறிவார். நீ அதனால சோர்ந்து போயிட்டு இருக்கியா? கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை விடுதலையாக்கி உனக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் நன்மையும் கொடுக்கும்படியாய், ஜீவனை கொடுக்கும்படியாய், கனத்தை கொடுக்கும்படியாய் அவர் இரு கரங்களை விரித்தவராய் அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பாயா? உன்னை நீ விட்டு கொடுப்பாயா? நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவன் என்று சொல்றாரு. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை தற்செயலாய் இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை நீங்க தேவனை அறியாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனையோடு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? நிச்சயம் இந்த காலவெளியில இயேசுவே சொல்லி அவரை கூப்பிட்டு பாருங்க. இயேசுவே, என் உள்ளத்துல வாரம், என் பிரச்சனை இப்படி இருக்கு, என் போராட்டம் இப்படி இருக்கு, என் சரீரத்துல வியாதி இப்படி இருக்கு, என்னால தாங்க முடியலன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிப்பா. நீ ஒரு வார்த்தை சொல்லிப்பா. உன் சத்தத்தை கேட்கும்படியாய் உன் அருகாமையில கர்த்தர் வாசமா இருக்கிறார். உன்னை அதாவது உன்கிட்ட கர்த்தர் நின்றுட்டு இருக்காரு. உன்கிட்ட கர்த்தர் நின்றுட்டு இருக்காரு. உன் வியாதியின் படுக்கையில கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார். அதாவது நீ சோர்ந்து போய் தனிமையா உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துல ஆவியானவர் உன்னோடு கூட நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் திட்ட தெளிவா ஒரு சிலரோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லி நீ கூப்பிட்டு பாரு.
நான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சோர்ந்து போயிடாத, சோர்ந்து போயிடாத. உன்னை தாங்கி உன்னை தூக்கி பிடிக்க முடியாதான், அவருடைய கரத்துல உன்னை ஏந்தி கொள்ள முடியாதான் அவர் வந்திருக்கிறார். ஆனா நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதோ வாசற்படியை தட்டி கொண்டிருக்கிறார், அவருக்காக ஒரு கதவை திறப்பாயா, அவருக்காக ஆண்டவரே என் பிரச்சனை எப்படி இருக்கப்பா நீ வாய் திறந்து சொல்லுவாயா, உனக்கு ஒரு விடுதலை உண்டு இந்த நாளிலே. கர்த்தர் நிச்சயம் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவெளிக்கு நன்றி. உபவாச நாளில கூட எவ்வளவு அருமையாக ஆண்டவரே நீர் எங்களை அழைக்கிறீர்களப்பா. பாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், ஆனா பலவீனத்தோடு வியாதியோடு துக்கத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற எங்களை பார்த்து நீர் அழைக்கிறீர் ஆண்டவரே. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானப்பட கடவன். ஆமா ஆண்டவரே, பணமும் இல்லை ஆண்டவரே, விலையும் இல்லாம இலவசமாய் கொடுக்கிறதான அந்த ஜீவ கண்ணீரை பெற்றுக் கொள்ளும்படியாய் பருகும்படியாய் ஆவியானவர் எங்களை அழைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு இந்த பிள்ளைகளோடும் தேவ ஆவியானவர் இடைப்படுவீராக, ஆவியானவர் தொடுவீராக. கேட்கிற அந்த நேரத்துல தாமே தேவ வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே, தேவ மகிமை அவர்களுக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே. பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. பொல்லாத கிரியைகள், அசுத்த கிரியைகள் ஆண்டவரே, பில்லிசுடைய கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்திலே ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரப்பா. அதே நேரத்துல கர்த்தா, யாராகிலும் வியாதி படுக்கையில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிட பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஆணிப்பாய்ந்த கரத்தை நீட்டி உடனடியாக தொடுவீராக. உச்ச தலைந்து உள்ள கால் வரையிலும் கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டு மரித்து 4 நாளான லாசரு உயிர்ப்பித்த தேவனே, நாயினோரு மகளை உயிர்ப்பித்த தேவனே, தபித்தாளை சிறுபெண்ணை எழுந்திரு என்று சொல்லி 12 வயதுள்ள சிறுபெண்ணை எழுப்பின கர்த்தர் இன்றைக்கும் அதே வல்லமையோடு ஜீவனோடு கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த பிள்ளைகளை அற்புதம் செய்வீராக, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. நாதா, ஒவ்வொருவரும் ஆறுதல் அடைய, தைரியமடைய, உற்சாகமடைய, விடுதலை பெற்றுக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம ஜெயத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாரும் தாழ்த்தி அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. கர்த்தர் தாமே வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.